ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 2 minute வாக்கில் வந்துட்டு பீச் இருக்குது, அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். டாடி கையப்படி அனன்யாமா. இப்படி வந்துரு, இப்படி வா. பீச்சுக்கு வந்தாச்சு. அனன்யாவும் ஹாசினியாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பீச்சை பார்த்தோன்னையும். இந்த பீச்சில் வந்து அலை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த பீச்சில் மட்டும் இல்லை, கனடாவில் மோஸ்ட்லி எந்த பீச்லேயுமே அதிகமாக அலை வராது. இவ்வளோ தான் எந்த பீச்சுக்கு போனாலுமே. ஸோ நம்ம குழந்தைங்களெல்லாம் விளையாட விடுறதுக்கு பயமே இல்லாமல் விடலாம். பிரேக்ஃபாஸ்ட் கேபின்லேயே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சும்மா எக் அண்ட் சீஸ் போட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு அங்கேயே நிறைய பிக்னிக் டேபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கேபினுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே நான் லன்ச் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரான் கிரேவி தான் பண்ணியிருந்தேன், ரைஸும் ப்ரான் கிரேவியும். ப்ரான்லாம் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டிலேருந்தே. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பக்கத்தில் ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ அந்த பாண்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்படியே உள்ளார நடந்தோன்னா ஒரு 25 minutes வாக் இருக்கும். பாண்டில் வந்துட்டு ஒரு 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கேபினுக்கு கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பட்டர் நான் அப்புறம் கொஞ்சம் பார்பிக்யூ சிக்கன், இது ரெண்டும் தான் டின்னருக்காக பண்ணிகிட்ருந்தோம். இப்போது டைம் இங்கே 8 o'clock ஆகிடுச்சு. அடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். மார்னிங் கிளம்பணும். 3rd day மார்னிங் அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்படியே ஹைவேஸில் போனோன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 1.5 மணி நேரம் தான். பட் ஆனால் வரும்போது வந்துட்டு நாங்கள் அப்படியே சுற்றி வந்தோம் ஊருக்குள்ளெல்லாம் வர மாதிரி. ஸோ 3 hours ஆணுச்சு. நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இந்த டியூஸ்டே வந்துட்டு பல்க் கார்பேஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க மொத்தமான குப்பையெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காஸ்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் லக்கேஜஸ்லாம் பிரித்து எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல சரி பண்ணி வைக்கணும். இந்த வேலையை முடித்தாதான் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாமே பார்க்கலாம். இதோடு இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.